வணக்கம் வெல்கம் டு தர்ஷனா மகேந்திர பூபதி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட் ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூஷன். ஓகே, இப்போ நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போறது 1.4 and 1.5 சாப்டர் 1ல 1.4ல வந்து என்னன்னா யூனிட் ப்ரிஃபிக்ஸ்னு கொடுத்திருக்காங்க. யூனிட் ப்ரிஃபிக்ஸ்னா என்ன அப்படின்னா, ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி ஒரு வேர்ட் இருக்குன்னா அதுக்கு ஃப்ரண்ட்ல எழுதுறது. யூனிட் நமக்கு பார்த்தாச்சு, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமா, ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அதெல்லாம் பார்த்தாச்சு, டிரைவ்ட் யூனிட்லாம் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ யூனிட் ப்ரிஃபிக்ஸ்னா என்ன அப்படின்னா, it is a symbol placed before symbol of unit to specify the order of magnitude of quantity. அதாவது ஒரு குவாண்டிட்டி இருக்கு அப்படின்னா அதோட எண் மதிப்பை வந்து மென்ஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு சிம்பிள் தான் என்னன்னு சொல்றாங்க, யூனிட் ப்ரிஃபிக்ஸ்னு சொல்றாங்க. யூனிட் ப்ரிஃபிக்ஸ் இஸ் a symbol placed before the symbol of a unit. ஒரு யூனிட்டோட சிம்பிளுக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணப்பட்ட ஒரு யூனிட் to specify எதுக்குனா the order of magnitude of quantity. ஒரு குவாண்டிட்டியோட எண் மதிப்பை மென்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்றது என்னன்னு சொல்றாங்க, யூனிட் ப்ரிஃபிக்ஸ்னு சொல்றாங்க. that is used to express very large and small quantities. பெரிய quantities and small quantities இத மெஷர் பண்றதுக்கு, இத மென்ஷன் பண்றதுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கா, யூனிட் ப்ரிஃபிக்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரியா? ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா கிலோகிராம். அதாவது இப்போ கிலோ அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிட் ப்ரிஃபிக்ஸ் வேர்ட், கிராமுக்கு முன்னாடி போட்டிருக்காங்கல்ல, அது ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ 10⁻9 அப்படின்னா அது ஜிஹா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதோட யூனிட், அந்த சிம்பிள் என்ன, ஜி. ஓகே, நம்ம இந்த நெட் யூஸ் பண்ணல பார்க்கறோம்ல, ஜிபி எம்பி, தட் அதான் ஜிகாபைட் மெகாபைட். அந்த பைட்டுக்கு முன்னாடி ஜிகா அப்படின்ற ஜி யூஸ் பண்றாங்கல்ல, அந்த அதோட வேல்யூ என்ன, 10⁻9. ஓகேவா? நெக்ஸ்ட் மெகாபைட், 10⁻6னா மெகா, தென் 10⁻3னா கிலோ. ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இங்க ஒரு few examples மட்டும் தான் எழுதிருப்பேன், புக்லயுமே இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுத்திருப்பாங்க. 10⁻−2னா சென்டி. அதாவது இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ், இதெல்லாம் நெகட்டிவ் பார்ல வரும். பாஸ் ஆஃப் 10ல நெகட்டிவ் பாஸ். ஓகே, 10⁻−2னா சென்டிமீட்டர், சென்டி இது பக்கத்துல சென்டிமீட்டர் அந்த மாதிரி மீட்டர் சம்திங் அந்த ஒரு யூனிட் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் 10⁻−3 மில்லிமீட்டர், தென் 10⁻−6 அப்படினா மைக்ரோ, மில்லிமீட்டர் கிடையாது மில்லி, நம்ம வந்து மீட்டர் இல்ல ஃபர்தர் யூனிட் மென்ஷன் பண்ணிக்கலாம். 10⁻−6னா மைக்ரோ, that can be represented as mu. then 10⁻−9னா என்ன, நானோ. சரியா? இதுதான் என்னன்னு சொல்றாங்க, யூனிட் ப்ரிஃபிக்ஸ்னு சொல்றாங்க. யூனிட் ப்ரிஃபிக்ஸ்னா என்னப்பா, it is a symbol placed before the symbol of a unit. ஒரு யூனிட்டுக்கோட சிம்பிளுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ற ஒரு பார்ட், அதுதான் என்னன்னு சொல்றாங்க, ப்ரிஃபிக்ஸ். எதுக்கு, to mention or to specify the order of magnitude of quantity. ஒரு குவாண்டிட்டியோட ஒரு அளவுடைய எண் மதிப்பை மெஷர் பண்றது மென்ஷன் பண்றதா என்ன சொல்றாங்க, யூனிட் ப்ரிஃபிக்ஸ்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இது 1.4 வந்து முடிஞ்ச யூனிட் ப்ரிஃபிக்ஸ் தான் டாபிக். நெக்ஸ்ட் வந்து 1.5 ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் ஃபார் ரைட்டிங் எஸ்ஐ யூனிட்ஸ் அண்ட் தென் சிம்பிள்ஸ். ஓகேவா? ஒரு எஸ்ஐ யூனிட் அந்த அதோட சிம்பிள்ஸ் எழுதுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் என்ன அப்படின்னா என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, units named after scientists should not be written with capital letter. அதாவது இப்போ வந்து ஃபோர்ஸோட யூனிட் என்னப்பா, நியூட்டன். அப்ப நியூட்டன் அப்படிங்கறத வந்து நீங்க என்ன பண்ண கூடாது, கேபிட்டல் என் போட்டு நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது எழுத கூடாது. சரியா? இட் மஸ்ட் பி ரிட்டன் ஸ்டார்டிங் வித் என், ஸ்மால் லெட்டர் என்ல தான் என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணனும் சொல்றாங்க. அதான் சொல்றாங்க, units are named after scientists. scientist நேம்ல இருக்கிற யூனிட்ஸ்லாம் should not be written with capital initial letter. ஸ்டார்டிங் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்ல, டோட்டலாவே கேபிட்டல்ல இருக்க கூடாது. அதான் என்ன சொல்றாங்க, அதான் ஃபர்ஸ்ட் ரூல்னு சொல்றாங்க. நியூட்டன் அப்படின்னு எழுதுறோம்னா கேபிட்டல் எழுத கூடாது, it must be written with small letter. ஓகே, நம்ம இப்படியும் எழுத கூடாது, அதான் சொல்லிருப்பாங்க. சரியா? இப்படி கிடையாது, it must be written like that. and ஹென்றி அப்படினா இப்படி இந்த மாதிரி தான் இருக்கணும். சரி, then வாட் அப்படினாலும் WATT அப்படின்னு ஸ்மால்ல தான் எழுதணும், கேபிட்டல்ல எழுத கூடாது. இதுதான் என்னப்பா ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, இது என்ன பார்த்தோம், யூனிட்ஸ் நேம்ட் ஆஃப்டர் சயின்டிஸ்ட்னு பார்த்தாச்சு. இங்க அதேதான் சிம்பிள்ஸ் ஆஃப் தி யூனிட்ஸ் நேம்ட் ஆஃப்டர் சயின்டிஸ்ட். அந்த சயின்டிஸ்ட் நேம்ல இருக்கிற அந்த இப்போ நியூட்டன் அப்படின்னா என்னன்னு மென்ஷன் பண்றோம்ல, that should be written with initial capital letter. இதெல்லாம் என்ன சொன்னோம், ஸ்மால் லெட்டர்ல எழுதணும். ஒரு யூனிட் எழுதும்போது ஸ்மால் லெட்டர். சரியா? இதே வந்து அந்த யூனிட்டோட சிம்பிள் எழுதும்போது என்ன பண்ணுமா, கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன் அப்படின்றத வந்து எப்படி எழுதலாம், கேபிட்டல் என்ல எழுதணும். ஹென்ரினா H, ஆம்பேர்னா A, அண்ட் வாட்னா கேபிட்டல் W. இப்படிதான் நீங்க எப்படி மென்ஷன் பண்ணி எழுதணும். சரியா? இது வந்து செகண்ட் ரூல். நெக்ஸ்ட் தேர்ட். அந்த தேர்ட் என்ன அப்படின்னா, ஸ்மால் லெட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் as symbol for units. யூனிட்ஸ்க்கு வந்து ஸ்மால் லெட்டர் தான் என்ன பண்ணுமா, சிம்பிளா வந்து யூஸ் பண்ணணும். ஸ்மால் லெட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் as symbols for units. யூனிட்ஸோட சிம்பிளா எதுதான் யூஸ் ஆகுது, ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டர் அப்படிங்கறத வந்து ஸ்மால் எம்ல தானே மென்ஷன் பண்றோம், கேபிட்டல் எம் கிடையாது. ஸ்மால் எம், கேபிட்டல் எம்னா மாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கிலோகிராம் அப்படினா கேஜில ஸ்மால் லெட்டர்ல தானே மென்ஷன் பண்றோம். இது வந்து ஒரு தேர்ட் ரூல். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ரூல், no
full stop or punctuation mark should be used within or at the end of symbols. அதாவது என்னடா should be கொடுத்திருக்காங்களே யோசிக்காதீங்க. ஃப்ரண்ட்ல நம்ம என்ன மென்ஷன் பண்ணிட்டோம், no மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ no வராம இருந்தா என்ன பண்ணிருப்போம், full stop or punctuation mark should not be, shouldn't அப்படின்னு வந்திருக்கும். இங்க no மென்ஷன் பண்ணதுனால should be கொடுத்திருக்காங்க. சரியா? ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து நெகட்டிவ் இது கொடுத்துட்டாங்க. No full stop or punctuation mark should be used within or at the end of the symbols. ஒரு சிம்பிள் இருக்கு அப்படின்னா அந்த சிம்பிளுக்கு இடையிலயும் சரி அட் எண்ட்லயும் சரி என்ன பண்ணக்கூடாது, ஃபுல் ஸ்டாப் வைக்க கூடாது. அதாவது இப்படிதான் எக்ஸாம்பிள் வந்து 50 மீட்டர் இப்படிதான் எழுதணும். நீங்க இடையிலே ஃபுல் ஸ்டாப் வரல, எந்த ஒரு பங்க்சுவேஷன் மார்க் வரல, பின்னாடி இந்த எண்ட்லயுமே எந்த ஒரு பங்க்சுவேஷன் மார்க்கும் வரல. ஆனா இங்க வந்திருக்கா இப்படி வந்து எழுதக்கூடாது. 50 மீட்டர் சொல்லிட்டு பக்கத்துல வந்து ஃபுல் ஸ்டாப்ல எந்த ஒரு பங்க்சுவேஷன் மார்க்கும் என்ன பண்ணக்கூடாது, பிளேஸ் பண்ணக்கூடாது. சரியா? இது 4th ரூல். நெக்ஸ்ட் 5th ரூல். Symbols of the units are not expressed in plural form. அந்த ஒரு யூனிட் யூனிட்டோட சிம்பலை வந்து plural formல மென்ஷன் பண்ணக்கூடாது. அதாவது எவ்வளவு கிலோகிராம்னாலும் சரி எவ்வளவு மீட்டர்னாலும் சரி அதை வந்து 10 கிலோகிராம் 10 மீட்டர் அப்படிதான் சொல்லணுமே தவிர இந்த யூனிட் வந்து இப்படிதான் இருக்கணும். நீங்க வந்து 10 kilograms எஸ் அப்படின்றத ஆட் பண்ண கூடாது. it must be written like 10 kilogram அது மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. இது 5th rule. Then going on to 6th rule. When temperature expressed in Kelvin, Kelvinல நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம், டெம்பரேச்சர் வந்து கெல்வின், செல்சியஸ், ஃபாரன்ஹீட் னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம்னு சொல்லிருக்கோமா, எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு. இப்போ டெம்பரேச்சர் வந்து நீங்க கெல்வின்ல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க அப்படினா டிகிரி சைன் must be omitted. ஓகேவா? டிகிரி சைன் என்ன பண்ண கூடாது, இன்வால்வ் பண்ண கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எப்படி கெல்வின்ல நீங்க எழுதுறீங்கன்னா 283 கெல்வின் இப்படி தான் எழுதணுமோ தவிர 283 டிகிரி கெல்வின் அப்படின்றது என்ன வரக்கூடாது. சரியா? 283 கெல்வின் தான் எழுதணும். 283 டிகிரி கெல்வின் என்ன பண்ண கூடாது, எழுதக்கூடாது. இப்போ வந்துட்டு இதே இது வந்து if it is செல்சியஸா இருந்தாலும் சரி இல்ல வேற ஏதாவது டிகிரி அந்த மாதிரி இருந்தா என்ன செல்சியஸாவோ இல்ல ஃபாரன்ஹீட்டாவோ இருந்தா டிகிரி must be included. இங்க வந்து டிகிரி வந்து ஒமிட் ஆகணும். எங்க கெல்வின்ல டிகிரி ஒமிட் ஆகணும். தென் செல்சியஸ்லயும் ஃபாரன்ஹீட்ல என்ன பண்ணணும், டிகிரி வந்து இன்க்ளூட் ஆகணும். எக்ஸாம்பிள் 100 டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி ஃபாரன்ஹீட். இதை வந்து நீ சும்மா அப்படி எழுதக்கூடாது, 100 செல்சியஸ் இல்ல 108 ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது. it must be like that. சரியா? இப்படிதான் எழுதணும். இது வந்து என்னப்பா 6th rule. Then 7th rule. Numbers and units should be separated by space. Numbers and units should be separated by space. இப்போ வந்து ஒரு 10 கிலோகிராம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா இது இந்த எக்ஸாம்பிள் இருக்கு பாரு, 15 கிலோகிராம் மீட்டர் per இந்த சம்திங் இருக்கா, இப்படி இருக்கு அப்படின்னா இதை வந்து நீங்க ஸ்பேஸ், இது ரெண்டுக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் வேண்டும். இப்படி சேர்த்து எழுத கூடாது. இப்போ 10 கிலோகிராம் எழுதுற அப்படின்னா இது வந்து சேர்த்து எழுதிடக்கூடாது. இது அதாவது இப்படி பக்கத்துல எழுதக்கூடாது, இப்படி அந்த ஸ்பேஸ் விட்டு தான் எழுதணும். இது ரெண்டுக்கு இடையில ஒரு கேப் இருக்கணும். அதான் என்ன சொல்லியிருக்காங்க 7th ரூல். அதாவது நம்பர்ஸ் அண்ட் யூனிட் should be separated by space. ஒரு ஸ்பேஸ்னால அந்த நம்பரும் சரி யூனிட் என்ன பண்ணிருக்கணுமா, செப்பரேட் ஆகிருக்கணும்னு சொல்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் 8th ரூல். Accepted symbols alone should be used. அதாவது எந்த சிம்பிள்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கோ அந்த சிம்பிள் மட்டும் தான் என்ன பண்ணணும்ப்பா நீங்க யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பயர் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதுக்கான யூனிட் என்னப்பா, ஏ. அதுக்கான சிம்பிள் வந்து என்னது, ஏ. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமா, அப்படி ஏன்னு தான் மென்ஷன் பண்ணுமோ தவிர நீங்க வாட்டிக்கு ஏஎம்பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது. அதே மாதிரி செகண்ட் அப்படின்னு இருக்குன்னா எஸ்ன்னு தான் எழுதணும். நீங்க வந்து எஸ்இசி அப்படின்லாம் என்ன எழுதக்கூடாது. இதுதான் என்னப்பா 8th ரூல். நெக்ஸ்ட் கோயிங் ஆன் டு 9th ரூல். 9th ரூல் என்ன அப்படின்னா நம்பர் வேல்யூ ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி should be written in scientific form. ஒரு நம்பர் வேல்யூ எழுதுறீங்க, ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியோட நம்பர் வேல்யூ எழுதுறீங்க அப்படின்னா அது சயின்டிஃபிக் ஃபார்ம்ல தான் எழுதணும். நீங்க வந்து சும்மா நீங்க நார்மலா எழுதுற நியூமெரிக்கல் வேல்யூ மாதிரி எழுதக்கூடாது. எதுல தான் எழுதணுமா, சயின்டிஃபிக் ஃபார்ம்ல தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி அப்படிங்கறத வேல்யூ என்ன, 1.36 × 10⁴ கிலோகிராம் per meter cube அப்படின்னு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இது இந்த ஃபார்ம்ல தான் எழுதணும். நீங்க வந்து ஓகே நம்ம வந்து இது வந்து இதுக்கான வேல்யூ தானே 13,600 தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்படி எழுதக்கூடாது. it should not be written like 13,600 கிலோகிராம் per meter cube னு எழுதக்கூடாது. it must be written like that 1.36 × 10⁴ கிலோகிராம் per meter cube அப்படின்னு தான் என்ன பண்ணணுமா, ரெப்ரசன்ட் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் 10 யூஸ் ஆஃப் சாலிடஸ். அதாவது இந்த ஸ்லாஷ் சிம்பிள் யூஸ் பண்றோம்ல, ஒரு யூனிட்டுக்கு இடையில இந்த ஸ்லாஷ் சிம்பிள் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோமா. பெர் இப்போ வந்து இதே இது இருக்குல்ல, கிலோகிராம் மீட்டர் பர் -3 இருக்கிறத கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்றோமா. இந்த பெர் அப்படின்ற அதை வந்து சாலிடஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து நார்மலா ஸ்லாஷ்னு சொல்றோம்ல, அது சாலிடஸ். ஓகேவா? யூஸ் ஆஃப் சாலிடஸ் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் இண்டிகேட்டிங் a division of one unit symbol. ஒரு யூனிட் சிம்பிள் பை another unit symbol டிவிஷன் ஃபார்ம்ல மென்ஷன் பண்றதுக்கு தான் சாலிடஸ் வந்து யூஸ் ஆகுது. not more than one solidus must be used. அதாவது ஒரு யூனிட் எழுதுற அப்படின்னா
ஒரு சாலிடஸ் மட்டும் தான் இருக்கணும், 2 3 இருக்கக்கூடாது. அதாவது அதுக்கு தான் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் எழுதணும். இப்போ வந்து மீட்டர் பர் செகண்ட்னு இருக்குன்னா மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ்னா மீட்டர் பர் செகண்ட் எழுதணும். இதே இது ஜூல் பெர் ஜூல் பெர் கிலோ பெர் மோல் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெல்வின் பெர் மோல் இன்வர்ஸ்னு மோல் இருக்கிறத வந்து இப்படி எழுதக்கூடாது. சாரி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், சாரி. அதாவது இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க எழுதணும். ஜூல் கே இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ் தான் எழுதணுமோ தவிர ஜூல் பெர் கே பெர் மோல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மேட்ல என்ன பண்ணக்கூடாதா நீங்க எழுத கூடாதுன்னு சொல்றாங்க. சரி, எப்படி எழுதணும்? ஜூல் கே இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ் தான் நீங்க என்ன பண்ணணும் எழுதணும். சரியாப்பா? These are the 10 rules for writing SI units and their symbols. அதாவது first unit prefix னா என்னன்னு பார்த்தோம். It is a unit symbol placed before the symbol of unit to specify an order of magnitude of a quantity அப்படின்னு பார்த்தாச்சு. Then few examples பார்த்துட்டோம். இங்க next வந்து ரூல்ஸ்ல வந்து first rule என்ன? Units named after scientist name வச்சு வர்ற யூனிட்டை வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதக்கூடாது. நியூட்டன், ஹென்ரி அப்படிலாம் இருக்குன்னா அது ஸ்மால் லெட்டர்ல தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் ரூல். அடுத்து அந்த இதுக்கான சிம்பிள் இருக்க யூனிட்ஸ் சயின்டிஸ்ட் நேம் வச்சு எழுதுற யூனிட்ஸ்க்கான சிம்பிள் இருக்குல்ல அதெல்லாம் சிம்பிள் எல்லாத்தையும் கேபிட்டல்ல எழுதணும். தென் ஒரு சிம்பிள் ஆஃப் யூனிட்டை மென்ஷன் பண்ணும்போது ஸ்மால் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இது தேர்ட் ரூல். நெக்ஸ்ட் வந்து எந்த ஒரு பங்க்சுவேஷன் மார்க்ஸோ ஃபுல் ஸ்டாப்போ எதுவுமே யூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வித்தின் ஆர் அட் எண்ட் ஆஃப் த சிம்பிள்ல யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரூல் என்ன அப்படின்னா சிம்பிள்ஸ் வந்து நம்ம ப்ளூரல் ஃபார்ம்ல வந்து சிம்பிள்ஸை மென்ஷன் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ரூல் கெல்வின் அப்படின்ற டெம்பரேச்சரோட யூனிட் வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது டிகிரி சைன் மஸ்ட் பி ஒமிட்டட். இதே இது வந்து செல்சியஸ் ஆர் சம்திங் ஃபாரன்ஹீட்டா இருந்தா டிகிரி சைன் வந்து கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் இன்வால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்பர்ஸ் அண்ட் யூனிட் ஷுட் பி செப்பரேட்டட். ஒரு நம்பரும் யூனிட் வந்து எப்பயுமே எப்படி தான் இருக்கணும் செப்பரேட்டா தான் இருக்கணும். இட் ஷுட் நாட் பி எப்படி சொல்றது செப்பரேட்டா தான் இருக்கணும். சேர்த்து ஜாயின் பண்ணி எழுதக்கூடாது. இட் ஷுட் நாட் பி ஜாயின்ட். ஓகே. நெக்ஸ்ட் அக்செப்டட் சிம்பிள்ஸ் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். வேற எந்த நீங்களா வந்து ஆம்பேர்னா எம்பி அந்த மாதிரி எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி வந்து சயின்டிஃபிக் ஃபார்ம்ல தான் எழுதிருக்கணும். நம்ம நார்மலா நியூமரிக்கல் வேல்யூல எழுதக்கூடாது. தென் 10 வந்து என்னன்னா யூஸ் ஆஃப் சாலிடஸ். அதாவது ஒரு யூனிட் சிம்பிள் பை அனதர் யூனிட் சிம்பிள் மட்டும் தான் இருக்கணும் தவிர 2 3 யூனிட்க்கு வந்து நீங்க சாலிடஸ் போட்டு எழுதக்கூடாது. சரியா? இதுதான் 10 rules for writing rules and conventions. They are writing SI units and symbols. ஓகேவா? இது 10 தான். இதை பார்த்துக்கோங்க. நீங்க புக்ல இது ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா 10 கிளியரா எழுதி போட்டுட்டேன். ஓகே, நீங்க ஃபார் ரெஃபரன்ஸ்க்கு புக் பார்த்துக்கோங்க. தென் இது 2 தான் நீங்க பார்த்துருக்கோம். தென் இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.